guys, welcome to Papi's kitchen. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான சுவையான ஒரு ஆனியன் சமோசா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால பாப்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் guys தேவையான திங். தேவையான சால்ட், 2 பச்சை மிளகாய், 1 கப் மைதா, 2 ஆனியன், கொஞ்சம் கோஸு, கொஞ்சம் எண்ணெய், அந்த 2 பச்சை மிளகாய் சிறுசாக கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரக பவுட்ரு. ஏன்னா சீரக பவுட்ரு போட்டால் ஜீரணம் ஆகும், அதனால கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மைதா ஒரு பாத்திரத்தில் போட்டு நடுவில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம காய்ச்சணும்னு தேவையில்லை, காய்ச்சாமல் ஆயிலும் கூட போடலாம், பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சால்ட், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சால்ட்டு, தேவையான சால்ட். ஏன்னா நம்ம தண்ணி நிறைய ஊற்றிட்டோம்னா அப்படியே தண்ணி இது மாதிரி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சால் நல்லா சாஃப்டாக நல்லா வருது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மாவு. இது ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்கலாம். சாஃப்டாக பாருங்கள். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில், நிறைய ஆயில் ஊற்றக்கூடாது. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டு அந்த நிறைய ஃப்ரை பண்ணக்கூடாது, சும்மா ஒன்று பாதியமாக ஃப்ரை பண்ணணும். அதை ரொம்ப ஃப்ரை பண்ணிங்கன்னா நம்ம எண்ணெயில் போடும் போது அது ரொம்ப கருப்பாக வெளியே வர மாதிரி ஆகிடும். அது இதுலேயே நம்ம சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கல கோஸு, நம்ம அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு 1/2 ஹவர் ஊற வைக்கணும், 1 ஹவர் ஊற வைக்கணும்னா நீங்கள் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். சீரக பவுட்ரு, கரம் மசாலா, பச்சை மிளகாய், நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூளே போடலாம், சில்லி பவுடர் வேணாம், மஞ்சத்தூள். ஏன்னா நம்ம இதுவும் மிளகாத்தூள், பச்சை மிளகாய் வேறு போடுற காரம் அதிகமாகிடும். குழந்தைங்களாம் சாப்பிட்டா ரொம்ப காரம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். தேவையான சால்ட். ஒரு 2 ட்ராப்ஸ் தண்ணி, 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா அது ரொம்ப ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டஃப்பிங் ரெடி. மாவு இது ஒரு நல்ல 10 நிமிஷம் நல்லா பிணைன, கைவிட்டு நல்லா பிணைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம அதை தரட்டும் போது நம்ம கை தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ நம்ம பிசைஞ்சு வைக்கிறோமோ அவ்வளோ அதை தரட்டும் போது நல்லா வரும். நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு இது மாதிரி கட் பண்ணி, நீங்கள் கத்தி இருந்தால் கூட நம்ம நான் இதில் கட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கத்தி இருந்தால் கூட இதில் கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது மாதிரி கட் பண்ணிங்கன்னா சைஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும், அதனால தான் நம்ம இது மாதிரி கட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, எல்லாம் ஒரே சைஸாக வந்திருக்கு பாருங்கள். அது நம்ம சப்பாத்தி 4 இது திரட்டி வச்சுக்கணும்னா மேலே போட்டு பேனில் வச்சு ஃப்ரை பண்ண சரியாக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை தான், ரொம்ப கஷ்டமான வேலை கூட இல்லை. 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டேன்.
பாருங்கள் கை எப்படி தெரியுது பாருங்கள். அது நீங்கள் திருப்பி திருப்பி போட்டால் அந்த மாவு அதில் இருக்கிற மாவில் கொஞ்சம் உதிரிடும். இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டோம்னா எண்ணெயில் அப்படியே இதுவாகும். சரி மேலே மேலே மாவு போட்டு நாலு லேயர் வச்சிங்கன்னா நம்ம ஒரே இதுவாக போட்டு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தால் வேலை அதிகமாக இருக்கும். இது மாதிரி போட்டு எடுத்துருக்க எப்படி வந்திருக்கு பாருங்க. அப்படியே நீங்கள் தனித்தனியாக எடுக்கலாம். இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பீஸ் பீஸாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் மடிக்கிறத பார்த்துக்கோங்க. அது மடிச்சுட்டு நம்ம ஸ்டஃபிங் ரொம்ப வைக்கக்கூடாது. கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சம் வச்சாலே போதும். ஒரு ஸ்பூன் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம நிறைய வச்சோம்னா உள்ளே அப்படியே மூட முடியாது. நம்ம மைதா மாவு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் தண்ணியாக கொஞ்சம் கெட்டியாக நம்ம கரைச்சி வச்சோம்னா பேஸ்ட் மாதிரி மேலே தடவிக்கலாம். அதனால தான், இல்லை பிரிஞ்சு வந்துடும், அது ஒட்ட முடியாத ஆகிடும். பாருங்க, அது இது பண்ணிங்கன்னா அது சரியாக வந்துடும். கைஸ், இது மாதிரி எண்ணெய் நம்ம காய வச்சுட்டு இது ரெடி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கு போடுறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், சமோசா ரெடி. பாய் கைஸ்.